الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لا يكلف الله نفسا إلا وسعها، صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக நம் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் மே முதல் நாள் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுடைய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மே முதல் நாளை தொழிலாளர்களுடைய தினமாக கடைபிடிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் தொழிலாளர்களுடைய நீண்டகால போராட்டம், நீண்டகால கோரிக்கைகள் அரசாங்கத்தாலும் முதலாளித்துவ வர்க்கத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மிக முக்கியமான ஒரு காரணம். தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்று தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர உழைப்பு. அதற்கு முந்தைய காலங்களில் தொழிலாளர்களுக்கு என்று நேரங்கள் இல்லை, காலங்கள் இல்லை. முதலாளிகளுக்காக வேண்டி அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் காலங்கள் இல்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருந்தது. எந்த அளவுக்கு என்றால், சில சமயங்களில் அவர்கள் 18 அல்லது 20 மணி நேரங்கள் கூட முதலாளிகளுக்காக வேண்டி தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் தொழிலாளர்கள் தொடர்ந்து அரசாங்கத்திடமும் முதலாளித்துவ வர்க்கத்திடமும் தொடர்ந்து போராட்டங்கள், நீண்ட கால போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் 1890ஆம் ஆண்டு முதலாளிகள் தொழிலாளர்களினுடைய 8 மணி நேர உழைப்பு என்கிற அந்த கோரிக்கையை முதலாளித்துவ வர்க்கமும் அரசாங்கங்களும் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகுதான் பல இடங்களில் 8 மணி நேர உழைப்பு என்கிற ஒரு நிலை உருவானது. ஆனாலும் இன்றைக்கும் அது பரவலாக 8 மணி நேர உழைப்பு என்பது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அது நடைமுறையில் இருக்கிறதே தவிர பரவலாக பல இடங்களில் அது நடைமுறையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அரசு அலுவலகங்கள், ஃபேக்டரிகள் அல்லது சில தனியார் நிறுவனங்கள், இது போன்ற இடங்களில் மட்டும்தான் அந்த 8 மணி நேர உழைப்பு என்பது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. இதை கடந்து மற்ற இடங்களில் தனியாக வேலை செய்யக்கூடிய
இடங்களிலெல்லாம் இன்றைக்கு வரை அது நடைமுறையில் இல்லை. அது அவரவர்களுக்கு தோதுவாக சில நேரங்கள் குறிப்பிடப்பட்டு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளிகள். இஸ்லாமிய மார்க்கம் தொழிலாளர்களை மதிக்கிறது, அவர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. எந்த அளவிற்கு என்றால், யாசகம் கேட்டு வாழ்வதை விட ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவுக்கு உழைத்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருவாய், அது சிறியதாக இருந்தாலும் கூட அந்த வருவாயை பெற்று ஒருவன் கண்ணியத்தோடு வாழ்வதை மார்க்கம் பாராட்டுகின்றது, விரும்புகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகிய பண்புகளில் ஒன்று, ஒருபொழுதும் மார்க்கம் யாசித்து வாழ்வதை விரும்புவது இல்லை. பிறர்களிடத்திலே தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி கையேந்துவதை மார்க்கம் அங்கீகரிக்குதல் என்பது இல்லை. உழைப்பை விரும்புகிறது, உழைப்பாளர்களை மார்க்கம் பாராட்டுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உழைப்பாளர்களுக்கான மரியாதையை, கண்ணியத்தை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்தை தர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவும் செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று யாசகம் கேட்கிறார். தன்னுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி அவர் யாசகம் கேட்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், உங்களிடத்திலே வீட்டில் ஏதாவது பொருள்கள் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டிலே ஒரு போர்வை இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏலம் விடுகிறார்கள். இந்த பொருளை யாரேனும் வாங்கிக் கொள்பவர்கள் இருக்கிறீர்களா என்று ஏலம் விடுகிறார்கள். அதிலே ஒருவர் ஒரு திரகத்திற்கு கேட்கிறார், இல்லை, அதைவிட கூடுதலாக யாரேனும் வாங்கிக் கொள்பவர்கள் இருக்கிறீர்களா என்று 2-3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது இன்னொரு சஹாபி, அதை நான் 2 திரகத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை அவரிடத்திலே விற்பனை செய்து அந்த 2 திரகத்தை வாங்கி யாசகம் கேட்டு வந்த அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், ஒரு திரகத்தை கொடுத்து இந்த ஒரு திரகத்தில் உன்னுடைய குடும்பத்திற்கான உணவினுடைய தேவைகளை வாங்கி கொடுத்து விடு, இன்னொரு திரகத்திலே இதிலே நீ போய் ஒரு கோடாரியை செய்து கொண்டு வா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதுபோன்று அவர் ஒரு இரும்பிலான கோடாரியை செய்து கொண்டு வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடாரிக்கு தங்களுடைய கரத்தினால் புடி செய்து கொடுத்து அந்த சஹாபியை சொல்லி அனுப்புகிறார்கள், 15 நாட்கள் உங்களுக்கான அவகாசம், 15 நாட்கள் என்னை நீங்கள் வந்து சந்திக்க கூடாது, என்னை நீங்கள் வந்து பார்க்க கூடாது, இதை கொண்டு போய் நீங்கள் காட்டிலே விறகு வெட்டி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். 15 நாட்களுக்கு பின்னால் அந்த தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தொழிலினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது என்னுடைய கையிலே 10 திரகங்கள் இருக்கிறது என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதைத்தான் ஆசைப்பட்டார்கள், அதைத்தான் விரும்பினார்கள். 10 திரகம் இப்பொழுது அவருடைய கையிலே இருக்கிறது. ஒரு நேரம் ஒரு திரகம் கூட இல்லாமல் யாசித்துக் கொண்டிருந்தவர் தன்னுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையில் இருந்த ஒரு மனிதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளியாக மாற்றுகிறார்கள். அவரை உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை கொடுக்கிறார்கள். உழைக்கிறார், பாடுபட்டார், அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை கொண்டு அவர் தங்களுக்கு தேவையான போதுமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மார்க்கம் இதைத்தான் விரும்புகிறது. ஒரு பொழுதும் அடுத்தவர்களிடத்திலே யாசித்து வாழ்வதை, தன்னுடைய உதவிகளை கேட்டு பெறுவதை மார்க்கம் ஒரு பொழுதும் விரும்புவது இல்லை. மார்க்கம் விரும்புவதெல்லாம் உழைத்து சாப்பிடுவதையும், அதனுடைய வருவாய் குறைவாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களிடத்திலே யாசகமாகாமல் வாழ்வதைத்தான் மார்க்கம் ஆசைப்படுகிறது, விரும்புகிறது.
மார்க்கம் தொழிலாளர்களுக்கு என்று தனித்துவமான சில முக்கியத்துவத்தை மார்க்கம் தருகிறது. அவர்களுக்கு என்று சில முக்கியத்துவம் தரப்பட வேண்டும், முதலாளிகளாக இருப்பவர்கள் தரப்பட வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன், 3 மனிதர்கள் அன கஸமுஹும் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவர்களுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே முதலாவது மனிதர் ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர, தன் மீது சத்தியம் செய்து ஒன்றை செய்வதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டு எவன் மோசடி செய்கிறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ் நாளை மறுமையில் வழக்கு தொடுப்பான். அவனுக்கு எதிராக அல்லாஹ்வே வழக்காளனாக நிற்பான். இரண்டாவது மனிதர் வரஜுலுன் பாஅ குர்ரன் ஃபஅகல ஸமனு, சுதந்திரமான ஒரு மனிதனை பிடித்து அடிமையாக விற்பனை செய்து அந்த விற்பனை பணத்தை சாப்பிடுபவன், அவனுக்கு எதிராக அல்லாஹ் நாளை மறுமையில் நிற்பான். மூன்றாவது ஒரு மனிதர் வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதரை ஒரு வேலைக்காக வேண்டி தொழிலாளியாக ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து நியமனம் செய்து கொண்டார். அவருக்கான ஊதிய கூலியாக ஒரு தொகையும் பேசப்பட்டு விட்டது. வலம் யுஅதீஹி அஜ்ருஹு, பேசப்பட்டதற்கு பின்னால், வேலை முடிந்ததற்கு பின்னால் அவருக்கான ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய முதலாளிக்கு எதிராக நாளை மறுமையில் நானே வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் யோசித்து பார்க்கணும், 3 மனிதர்கள், அல்லாஹ்வே அவர்களுக்கு எதிராக மறுமையில் நிற்கக்கூடிய 3 மனிதர்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து மோசடி செய்யக்கூடிய மனிதன். இரண்டாவது மனிதன் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பிடித்து அடிமையாக விற்பனை செய்துவிட்டு அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு சாப்பிடக்கூடிய மனிதன். மூன்றாவது மனிதன் ஒரு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய முதலாளி. அப்படிப்பட்ட முதலாளிக்கு எதிராக நாளை மறுமையில் அல்லாஹ் வழக்கு தொடுப்பான் என்று ஹதீஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு தர வேண்டிய அத்தனை கடமைகளையும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் சரியாக செய்துவிட வேண்டும். மார்க்கம் அதை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தொழிலாளி இடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய பண்புகள் குறித்து சொல்லுகிறார்கள். உன்னுடைய தொழிலாளி இடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல், நீ சாப்பிடும் போது அவர்களும் சாப்பிட சொல், அவர்களையும் சாப்பிடவை. வயுல்பிசுஹு மிம்மா யல்பசு, நீ அணிகிற ஆடையை போன்று அவர்களும் ஆடை அணியும், நீ அணியக்கூடிய ஆடைகளை போன்று அவர்களுக்கும் ஆடையை கொடுத்து உதவு, அவர்களும் அது போன்ற ஆடை அணியட்டும். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் முடியாத சிரமமான வேலையை அவர்களுக்கு நீ கொடுக்காத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தொழிலாளி அவருடைய திறமை என்ன என்பது நமக்கு தெரியும், அவருடைய ஆற்றல் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்திருக்கும் பொழுது அவரால் செய்ய முடியாத வேலைகளை கொடுத்து நீ அவரை சிரமப்படுத்தாத. வலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும், அவர்களால் முடியாத ஒன்றை, அவர்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை நீ அவர்களுக்கு கொடுக்காத. அப்படி நீ கொடுத்தாய் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஇன் கல்லஃப்துமூஹும் ஃபஅனீகும், அப்படி கொடுத்தேனா அவர்களோடு சேர்ந்து நீயும் வேலை செய் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோடு சேர்ந்து நீயும் வேலை செய். என்ன, அவரால் முடியாத ஒரு வேலையை நீ தந்து விட்டாய் என்றால் அந்த வேலையில் நீ அவர்களுக்கு உதவியாளனாக நீ இரு.
அங்கு நீ முதலாளி என்று நினைத்துக் கொண்டு நீ அவர்களுக்கு எப்படியாவது தொழிலாளி இந்த வேலையை செஞ்சே ஆகட்டும் என்று நினைத்துக் கொண்டு முதலாளித்துவ வர்க்கத்தோடு அந்த கர்வத்தோடு நீ இருந்து விடாதே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதவி செய், முதல்ல கொடுக்காத. கடுமையான வேலைகளை நீ அவர்களுக்கு, அவர்களால் முடியாத வேலையை நீ அவர்களுக்கு தந்து விடாதே. அப்படி தந்து விட்டாய் என்றால் அந்த வேலையில அவர்களுக்கும் நீ உதவியாளனாக இரு, நீயும் அங்க தொழிலாளியாக மாறி அவர்களுக்கு உதவி செய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் ஒரு தொழிலாளிக்கான மரியாதை, ஒரு தொழிலாளிக்கான மகத்துவம், அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை இந்த மார்க்கம் தொழிலாளர்கள் கேட்காமலேயே தந்துவிட்டது. தொழிலாளர்கள் எதிர்பார்க்காமல், அவர்கள் கேட்காமலே இந்த மார்க்கம் தந்துவிட்டது. ஆனால் உலகத்தினுடைய நடைமுறையில் தொழிலாளர்கள் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகுதான் 1890 சமயத்தில் தான் அவர்கள் தங்களுக்கான சில உரிமைகளை இந்த நாட்டிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம், முதலாளித்துவ வர்க்கத்திடம் கேட்டு பெற்றுக் கொண்டார்களே தவிர, ஆனால் இந்த மார்க்கம் அவர்களுக்கான உரிமைகளை தானாகவே தந்துவிட்டது. அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யணும் மார்க்கம் சொல்லிடுச்சு. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இதா அதாஹதகும் காதிமுஹு பிதுஆமி, உங்களுடைய வேலையாள், உங்களுடைய தொழிலாளிக்கு உங்களுடைய உணவுல இருந்து அவருக்கும் கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கான உணவில் இருந்து அவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள், அவர்களும் சாப்பிடட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைல்லம் யுஜ்லிசுஹு மஅஹு, அவரை உங்களோடு சேர்ந்து உட்கார வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார்கள், நாம் புரிந்து கொள்ளணும். அவர்களை நம்மோடு சேர்ந்து உட்கார வைத்து சாப்பிட முடியாத அளவுக்கான ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு கவளமோ அல்லது 2 கவளமோ அவர்களுக்கு நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். எதுல இருந்து? முதலாளிகளுடைய உணவில இருந்து. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், முதல் ஆப்ஷனாக அவர்களை உங்களோடு சேர்ந்து உட்கார வைத்து சாப்பிட வையுங்க. அப்படி அது உங்களால் முடியல, அந்த சூழ்நிலை அங்கு இல்லை என்றால், உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த உணவில் ஒரு கவளத்தையோ அல்லது 2 கவளத்தையோ அந்த தொழிலாளர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஏன் முதலாளியினுடைய உணவிட இருந்து தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அந்த உணவை ஏன் ஒதுக்கி வைக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு 2 கவளத்தையாவது 2 கைப்பிடி உணவையாவது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, ஃபைன்னகு வலிய இலாஜுகு, அந்த உணவினுடைய உழைப்பில் அவர்களுடைய பங்கும் இருக்கிறது என்கிறார்கள். நம்ம சாப்பிடுற, முதலாளிகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கிடைத்ததனுடைய பங்குல அந்த தொழிலாளியினுடைய உழைப்பும் இருக்கிறது, அவனுடைய பங்கும் இங்கு இருக்கிறது. எனவே நீ உன்னுடைய உணவில் இருந்து ஒரு கவளமோ 2 கவளமோ ஏதோ கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு நீ சாப்பிட கொடு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், முதலாளிகளுக்கு சொல்லுகின்றார்கள். என்றால் தொழிலாளர்கள் அவ்வளவு தூரம் மதிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அவர்களை வேறு விதமாக ஒருபொழுதும் மார்க்கம் பார்க்கிறது இல்லை. அவர்களை அடிமைகளாக, அவர்களை நம்மை விட மட்டமானவர்களாக, தாழ்ந்தவர்களாக ஒருபொழுதும் இந்த மார்க்கம் பார்த்தது கிடையாது. மார்க்கத்தினுடைய நிலை அதுதான். அவர்களுக்கான கண்ணியம், அவர்களுக்கான உயர்வை மார்க்கம் ஒவ்வொரு சமயத்திலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை ஒருபொழுதும் கொடுக்க கூடாது என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலை செஞ்சாங்க. சில காலங்கள் வேலை செய்தார்கள், தொழிலாளியாக வேலை செய்கிறாங்க. ஒரு நேரம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்த பொழுது அதை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அதை அவர்கள் வெளிப்படுத்திய பொழுது
மகுராக அவர்கள் சொன்னது எதை சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் எனக்கு மகுராக 8 ஆண்டு காலங்கள் நீங்கள் உழைக்க வேண்டும், அதை நீங்கள் 10 பூர்த்தி செய்தாலும் சந்தோஷம் என்று சொல்றார்கள். ஒரு தொழிலாளிக்கு ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், நீங்கள் உங்களால் முடிந்தால் 8 நீங்கள் அதை 8 ஆண்டுகள் உழைத்துக் கொடுங்கள், அப்படி இல்லை என்றால் அதை நீங்கள் 10 நீங்கள் உழைத்துக் கொடுங்கள், 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க, அதை பரிபூர்ணப்படுத்திக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாங்க. ஒரு தொழிலாளியை கடினப்படுத்தாமல் சிரமப்படுத்தாமல் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. 8 வருஷம் முடியுமா 8 வருஷம் செய்யுங்கள், அல்லது 10 நீங்கள் உங்களால் பூர்த்தியாக்க முடியும் என்றால் அந்த 10 நீங்கள் பூர்த்தியாக்கி கொடுங்கள் என்று அவர்களுக்கான அவகாசத்தை தருகிறார்கள். என்றால் ஒரு முதலாளியாக இருப்பவர்கள் எந்த விதத்திலும் தொழிலாளர்களை அவருடைய சக்திக்கு மீறி அவர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. ஒரு தொழிலாளர்களாக இருப்பவர்கள் முதலாளிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மார்க்கம் 2 காரணங்களை முன்வைக்கிறது. ஒரு தொழிலாளி இடத்தில் இருக்க வேண்டிய அழகிய பண்பாக, குணமாக 2 தன்மைகள் இருக்கும். ஒன்று நம்பிக்கை. அவர்கள் மீது தொழிலாளர்கள் முதலாளி தன் மீது நம்பக்கூடிய அளவுக்கான ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையாக அவர்கள் செயல்படும். இரண்டாவது, அவர்கள் திறமையாளர்களாக தன்னுடைய சக்திக்கு தக்கவாறு தன்னுடைய முழு உழைப்பையும் அவர்களுக்கு கொடுக்கணும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலைக்கு அமர்த்திக் கொள்வதற்கு வேலைக்காக வேண்டி வந்த பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெண் மக்கள் சொன்ன காரணம், இவரை தந்தை இடத்துல போய் சொன்னாங்க, தந்தையே, இந்த வாலிபரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க என்ன செய்யுங்க, வேலைக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள், வேலைக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர்கிட்ட 2 தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், قالت إحداهما يا أبت استأجر إن خير من استأجرت القوي الأمين. இவரை நீங்கள் வேலைக்காக வேண்டி தொழிலாளியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இவரிடத்திலே கவியுல் அமீன் நம்பிக்கையும் இருக்கிறது, நல்ல நாணயமானவராக நம்பிக்கையாளராக இருக்கிறார், அதே சமயம் திறமசாலியாகவும் இருக்கிறார், நல்ல திறமையுள்ளவராக இருக்கிறார். அந்த 2ஐயும் அந்த பெண் மக்கள் கண்கூடாக பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஒரு நம்பிக்கையும் பார்த்தாங்க, அதே சமயம் திறமையும் பார்த்தார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்டு மந்தைக்கு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை தனிநபராக இருந்து கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைத்து அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டினார்கள். இங்கு அவருடைய உடல் திறமையை பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் கிணற்றில் இருந்து ஒரு ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார், இதை பார்க்கிறாங்க, அவருடைய உடல் திறமையை பார்க்கிறாங்க. இரண்டாவதாக, இவர் தன்னுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி போகும் பொழுது இந்த 2 பெண் மக்களுக்கு தான் அவங்களுடைய இருப்பிடம் தெரியும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள் இருவர்களுமே. எனவே இவர்களை சந்திப்பதற்காக வேண்டி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பெண் மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எனக்கு பின்னாடி நடந்து வாங்க. அந்த 2 பெண்களையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எனக்கு பின்னால் நடந்து வாருங்கள், நான் முன்னால போறேன், நான் முன்னால் நடந்து செல்கிறேன். எங்காவது வழியில் திரும்ப வேண்டும் என்றால், ஒரு வழியில திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு கல்லை எடுத்து எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் போடுங்கள், அந்த பக்கமாக நான் திரும்பி செல்லுகிறேன் என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. பெண்களை முன்னால விட்டுட்டு பின்னால் ஆண்கள் செல்வது முறையில்லை என்பதை மிக அழகாக சொல்லித் தருகிறது மார்க்கம்.
பெண்களை முன்னால அனுப்பிட்டு பின்னாடி அவர்களுக்கு பின்னால் நடந்து செல்லுதல் என்பது அழகானது ஒரு வழி அல்ல. அது சில சிந்தனை மாற்றங்களுக்கான ஒரு பாவ சிந்தனைகள் ஏற்படுவதற்கான காரணம் அதில் இருக்கிறது என்பதனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களை பின்னால நடந்து வர சொல்லிட்டு இவர்கள் முன்னால் நடந்து செல்கிறார்கள். இது ஒரு அழகிய வழிகாட்டுதல், அழகிய நடைமுறை, மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அழகிய நடைமுறை. இந்த நடைமுறையை பார்த்துத்தான் அந்த பெண்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் சொல்றாங்க, இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், தவறானவர் அல்ல, இவர் நேர்மையாளர் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே நீங்கள் இவரை வேலைக்காக வேண்டி நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவர்கள் பரிந்து பேசினார்கள். அதற்கு பிறகுதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய வேலையாளராக சேர்த்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு தொடர்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை இதுதான். ஒரு தொழிலாளியாக இருப்பவர் முதலாளியினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். தன்னுடைய முழு திறமைகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கணும். எந்த விதத்திலையும் குறைவுகள் செய்யாமல் அவர்கள் தங்களுக்கான முழு ஆற்றல் என்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகள் அனைத்தையும் தங்களுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக காண்பிக்கக்கூடியவராக ஒரு தொழிலாளி இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கம் என்பது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்குமான உரிமைகளையும் கடமைகளையும் அவர்கள் கேட்காமலேயே, அவர்கள் எதிர்பார்க்காமலேயே இந்த மார்க்கம் முழுமையாக தந்துவிட்டது. ஒருபொழுதும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்த மார்க்கம் அவர்களுக்கான அனைத்து வகுத்தல்களையும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும், ஒரு முதலாளி எப்படி இருக்க வேண்டும், இவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலான நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது உட்பட அனைத்து தகவல்களையும் மார்க்கம் மிக அழகாக சொல்லி தந்துவிட்டது. அவர்களுக்கான ஊதியம் தருவதாக இருந்தால் அவருடைய வியர்வை சிந்துவதற்கு முன்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள், காய்வதற்கு முன்பாக நீங்கள் தந்து விடுங்கள் என்கிறது மார்க்கம். எவ்வளவு அழகானது ஒரு மார்க்கம்! உலகத்தில் யாரும் அப்படி சொல்லல. ஊதியங்கள் தரப்படும் பொழுது மிகச் சரியாக அந்தந்த நேரத்தில் அதற்கான அவகாசத்தில் என்ன பேசப்பட்டது அதை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அதற்கான நேரத்திலேயும் தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டது, நாளை மறுமையில் அல்லாஹ் வழக்காடுவான், யாருக்கு பேசப்பட்ட ஊதியத்தை யார் தராமல், தொழிலாளர்களுக்கு தராமல் ஒரு முதலாளி ஏமாற்றுகிறாரோ அந்த முதலாளிக்கு எதிராக அல்லாஹ்வே வழக்கு தொடுப்பான். அது ஏமாற்றப்படும் பொழுது அதே சமயம் அவர்களுக்கான ஊதியங்கள் சரியான நேரத்தில் பேசப்பட்ட ஊதியங்கள் தரப்பட வேண்டும், முதலாளிகள் தந்துவிட வேண்டும். இதையும் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இதையெல்லாம் கடந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அவர்களை சாப்பிட வையுங்கள், நீங்கள் ஆடை அணியும் பொழுது அவர்களுக்கும் நீங்கள் ஆடை கொடுங்கள். இதை கடந்து அவர்களோடு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுங்கள். அவர்களை ஒருபொழுதும் உங்களில் தாழ்ந்தவர்களாக நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர்களில் உங்களில் ஒருபொழுதும் தாழ்ந்தவர்களாக நீங்கள் பார்க்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஃபைன்னஹு வலிய, அவர்களினுடைய நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அவர்களினுடைய உழைப்பு இருக்கிறது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட ஒரு தொழிலாளியினுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இல்லை. முதலாளிகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சாப்பிடுற உணவில் அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, நபியினுடைய வார்த்தை. இது உணவை மட்டும் குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் நாம் அடுத்த நிகழ்வுகளை எல்லாம் யோசித்துக் கொள்ளலாம். நாம் அணிகிற ஆடையில், நாம் அணியக்கூடிய ஆடைகளிலும், நாம் வசிக்கக்கூடிய வீடுகளிலும், நாம் வாகனிக்கக்கூடிய வாகனத்திலும் அனைத்திலும் ஒரு தொழிலாளியினுடைய உழைப்புகள் அங்கே இருக்கிறது. தொழிலாளர்களுடைய உழைப்பில் தான் முதலாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்கான அத்தனை வசதிகளும் அவர்களுக்கு தேவையானவைகளை சரியான முறையில் தந்துவிட வேண்டும். தந்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் முழு விசுவாசிகளாக
நம்மீது நமக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு தொழிலாளர்களாக அவர்களும் மாறுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் சொல்றான், ஒரு முதலாளியாக இருந்து தன்னுடைய அடிமைகளை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய மக்களை, என்னுடைய அடிமைகளை யாரையும் அவர்களுடைய தகுதிக்கு மீறி நான் சிரமப்படுத்துவது கிடையாது. அவர்களுடைய தகுதிக்கு மீறி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த விதமான சிரமத்தையும் கஷ்டத்தையும் நான் தருவது இல்லை, அவர்களுக்கு தரப்படுவது இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை நாம் முதலாளிகளாக இருக்கக்கூடிய நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய தொழிலாளர்களை ஒருபொழுதும் சிரமப்படுத்தக்கூடாது. அவர்களால் செய்ய முடியாத வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஒருபொழுதும் தந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான். தொழிலாளர்கள் அவர்களால் முடியாத வேலைகளை கொடுத்து நீங்கள் அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள். அப்படி அவர்களால் முடியாத ஒன்றை நீங்கள் தந்து விட்டீர்கள் என்றால் அந்த வேளையில் அவர்களோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். வேலையை கொடுக்காதீங்க. அப்படி ஏதாவது அவர்களால் முடியாத சிரமமான வேலையை தந்துட்டீங்கன்னா முதலாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு உதவியாளராக மாறியிருங்க. அவங்களோடு சேர்ந்து அந்த வேலையை நீங்கள் உதவி ஒத்தாசை செய்யுங்கள் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு மே தினம், தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான உரிமைகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று ஒன்றே ஒன்று மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. 8 மணி நேர வேலை என்பது அதுவும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கும் இல்லை. அரசுடைய அலுவலகங்கள்ல கடைபிடிக்கப்படலாம், சில தனியார் நிறுவனங்களில் கடைபிடிக்கப்படலாமே தவிர சில ஃபேக்டரிகள்ல, தொழிற்சாலைகள்ல ஒரு 8 மணி நேர உழைப்பு என்பது கடைபிடிக்கப்படலாமே தவிர அதை தாண்டி தனியாக இருக்கக்கூடிய பல இடங்களில் தொழிலாளர்கள் இன்றும் நேர காலங்கள் இல்லாமல் தான் முதலாளிகளுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மே முதல் நாள் தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுவதனுடைய பின்னணியில் இருக்கிற மிக முக்கியமான காரணங்கள், இன்றைக்கு பலர்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதனுடைய முதல் காரணம் என்ன தெரியுமா? 8 மணி நேர உழைப்புக்கான நீண்ட கால போராட்டத்திற்கு பின்னால் கிடைத்த ஒன்றுதான் இந்த மே நாள், தொழிலாளர்களுடைய தினம் என்பது. எனவே நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களை ஒரு பொழுதும் கஷ்டப்படுத்தாமல் சிரமப்படுத்தாமல் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தகுதிக்கு தக்க வேலைகளை கொடுத்து வேலைகளை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு என்ற தகுந்த ஊதியங்களை சரியான நேரத்தில் முறையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய, இன்னும் கிடைக்க வேண்டிய சில உரிமைகளை அல்லாஹ் வெகு விரைவில் கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் மென்மேலும் உயரக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.